A train 210 meter long crosses 390 meter long tunnel in 60 seconds. அதாவது 390 மீட்டர் லாங் டனல் இருக்கிற லாங் டனலை ட்ரெயின் 210 மீட்டர் இருக்குது, அதை வந்து 60 செகண்டில் கிராஸ் பண்ணுது. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பெர் ஹவர்? பெர் ஹவருக்கு ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? இங்கே ஹவரில் இருக்கா, கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கா, மீட்டர் பெர் செகண்டில் இருக்கா ஆப்ஷன் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம ஆன்சரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அது நான் ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ எல்லாமே டேட்டா எல்லாமே மீட்டரில் இருக்குது, செகண்டில் இருக்குது. ஆனால் ஆன்சர் நம்ம எதிர்பார்க்குறது கிலோமீட்டர்லேயும் ஹவர்லேயும் எதிர்பார்க்குறோம், செகண்டில் எதிர்பார்க்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு சப்போஸ் இப்போ டனல் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே தான் ட்ரெயின் இப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அப்போ இந்த டனல் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா 390 மீட்டர் டனலு. ஒரு ட்ரெயின் வந்து இதை பாஸ் பண்ணுது, கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா 210 மீட்டர் ட்ரெயின் இந்த டனலை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா 60 செகண்டில் கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் போயிருக்கும். அப்போ மீனிங் புரிஞ்சுக்குங்க. இது இங்கே வந்தால் கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டோம், இங்கே வந்தால் கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டோம், இப்படி உள்ளே இருந்தாலும் கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டோம், ட்ரெயின் உள்ளே இருந்தாலும் கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டோம். கம்ப்ளீட்டாக ட்ரெயினோட இந்த கடைசி எட்ஜு வெளியில் போயிருக்கணும். சரிங்களா? இங்கே இது உள்ளே போவதாக வச்சுக்கோங்க. இங்கே உள்ளே வந்ததுலேருந்து ட்ரெயின் இங்கே வெளியில் போயிருக்கணும். கம்ப்ளீட்டாக ட்ரெயின் வெளியில் போகிறத தான் நம்ம கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ 390 + 210 மொத்தம் 600 மீட்டரை இங்கே ஆரம்பித்து ட்ரெயின் 390 இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஃப்ரண்ட் பேஜ் இங்கே வரணுன்னாலே 390 மீட்டர் ட்ரெயின் நகர்ந்துருக்கணும். ட்ரெயின் கம்ப்ளீட்டாக வெளியில் போகணும்னா இன்னொரு 210 நகர்ந்தால் தான் அந்த வெளியில் அதோட டிஸ்டன்ஸ் கடைசி பெட்டி வரைக்கும் போனது தான் நகர்ந்த மாதிரி. அப்போ 390 + 210 டோட்டலாக 600 மீட்டர் ட்ரெயின் நகர்ந்துருக்கணும். 60 செகண்டில் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமுங்க. அப்போது 600 மீட்ரு ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து தெரியாது, டைம் 60 செகண்டு. அப்போ என்ன ஸ்பீடில் போயிருக்கும் அப்படின்னா 10. எஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்டில் போயிருந்தால் மட்டும்தான் 10 ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் போயிருந்தால் மட்டும்தான், அந்த ஸ்பீடில் போயிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள். 600 மீட்டர் 60 செகண்டில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது நமக்கு ஆன்சர் இதுதான் ஆன்சரு, இந்த ஸ்பீடில் போயிருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்டில் கேட்கல, கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டுக்கிறாங்க. கிலோமீட்டர் பர் ஹவரில் வேணும் அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்டு எனக்கு கிலோமீட்டர் பர் ஹவராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000, 1000ஆல் வகுக்கணும். அப்போ என்னவா மாறிடும்? கிலோமீட்டர். 1000 மீட்ரு வந்து 1 மீட்ரு 1000ஆல் வகுத்துருவாங்க. 1000 மீட்டரை 1000ஆல் வகுக்கும்போது 1 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1000ஆல் வகுத்துருவோம். இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா கிலோமீட்டராக மாறிடுச்சு. இது வந்து ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர்னால் எனக்கு 3600 செகண்டு பெருக்கினா தான் 1 மணி நேரத்துக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ 3600க்கு எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு 10, 3600க்குனா 3600ஆல் பெருக்குவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு கட் ஆயிரும், இந்த ஒன்று கட் ஆயிரும். ஸோ 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, 2 trains moving in the same direction at 60 km/h and 50 km/h. Fast train completely crosses a man sitting in a slow train in 45 seconds. What is the length of the fast train? ஸோ இது நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லோ ட்ரெயின்னு வச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறதா வச்சுக்கலாம். ஒரு மேன் இங்கே உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கலாம். இவனை ஃபாஸ்ட் ட்ரெயின் கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அர்த்தம்? அந்த ட்ரெயின் அவனை கடைசி பெட்டி அவனை தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் கம்ப்ளீட்லி கிராசஸ் அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ இது வந்து 50 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு, ஒன்று 60 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளவு லென்த்தில் 45 செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த கடைசியால் இது கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா டோட்டல் லென்த், ஃபாஸ்ட் ட்ரெயினோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க அவங்க. அப்போது ரெண்டுக்குள்ளே இந்த மாதிரி இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் போகுது, ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த ட்ரெயினை விட இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஸ்பீடு. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் 50ல் போயிட்டுருக்கு, இந்த ட்ரெயின் 60 போயிட்டுருக்குன்னா இதை விட இது 10
10 கிலோமீட்டர் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. பெர் ஹவருக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது அதிகமாக போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா இது 50ல் போகுது, இது 60ல் போகுது. அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு 50 மீட்ரு தாண்டி இருப்பான் அப்படிங்கிறீங்க. 50 கிலோ சப்போஸ் ஒரு மணி நேரம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மணி நேரத்தில் 50 மீட்டர் தாண்டி இருப்பான் அப்படிங்கிறீங்க. இவன் வந்து ஒரு மணி நேரத்தில் 60 மீட்டர் தாண்டி இருப்பான் அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேப் இருக்கும்னா 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இவன் 60, இவன் 50, இவனும் ஓடிட்டு தான் இருக்கிறான். இவன் இங்கேயே நின்றுருக்கிறான். இவன் ஒரு மணி நேரத்துக்கு 60 போகிறான்னா 2 பேர்த்துக்குள்ள கேப் வந்து 60. ஆனால் இவன் 50 போயிடுவான், இவன் 60 போயிடுவான்னா மினிமம் கேப் இவனுக்குள்ளே இருக்கிறத விடனா 10 தான் இருக்கும். அப்போது அந்த நமக்கு தேவையானது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது ரிலேட்டிவ் ஸ்பீடும்பாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு அது என்னென்னா இது 60, இது 50. மீதி 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் தான் 2 பேர்த்துக்குள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஏன்னா இவன் 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போவான், இன்னொருத்தன் 50ல் போகிறான். அப்போ 10 கிலோமீட்டர் தான் 2 பேர்த்துக்குள்ள ஸ்பீடு. இதை வந்து எனக்கு ஆன்சர் எதில் வருதுன்னு பாருங்கள், எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ நான் இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். ஏன்னா இங்கேயும் செகண்டில் தான் தந்துருக்குறாங்க வேல்யூ. அப்போ 10 × 1000 பெருக்கினீங்கன்னா மீட்ரு, 3600 டிவைட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கிடச்சிடும். இந்த ரெண்டு கட் ஆயிரும். ஸோ அப்போது இது வந்து 9 36, 25 100. ஸோ அப்போ 25/9 மீட்டர் பெர் செகண்ட் இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது எவ்வளோன்னு வேணும்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு தெரியும் ஸ்பீடு இன்ட்டு டைம். இப்போ 25/9 × 45 நிமிஷத்தில் கிராஸ் ஆகுது அப்படின்னா 95 45. அப்போ என்னென்னா 125 மீட்ரு தான் லென்த் ஆஃப் த ஃபாஸ்ட் ட்ரெயின். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், 2 trains 200 meter and 150 meter long running in opposite direction at 45 km and 60 km. Right. Meet each other. They will completely pass each other in. அப்போ என்னென்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று வந்து என்னென்னா 45 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ரெண்டு ஒன்றோட ஒன்று மீட் பண்ணிக்குது. அது கம்ப்ளீட்டாக எப்போ கிராஸ் ஆகி போகும் அப்படிங்கிறத இதில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்பீடு வருது அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவன் 45 கிலோமீட்டர் போயிருப்பான், இவன் 60 கிலோமீட்டர் போயிருப்பான். அப்போ 2 பேர்த்துக்குள்ள கேப் என்ன அப்படின்னா 15 கிலோமீட்டர் தான். இன்னும் 2 பேருமே நகர்ந்துட்டு இருக்கிறான். அப்போ 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆன்சர் எல்லாமே செகண்டில் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸும் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இதை யூனிட்டி என்ன பண்ணிக்கலாம், மீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றிக்கலாம். 15 × 1000 மீட்டராக மாறிடுச்சு. 3600 டிவைட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் செகண்டாக மாறிடும். அப்போ 150/36 இது ஒன்றும் இல்லை 78/18 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஸோ இப்போ 78/18 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் இன் லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து 200, இவன் 150. அப்போ 50 மீட்டர் தான் 50 மீட்டர் தான் 2 ட்ரெயினுக்குள்ளே லென்த்தில் வித்தியாசம். அப்போ டைம் டேக்கன் வேணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னு மாறும். இப்போ டைம் என்ன டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ 50 ÷ 78/18னா 12 செகண்ட்ஸ் வரும். அப்போ 12 செகண்டில் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணிக்கணும், கிராஸ் பண்ணிக்கணும். அடுத்தது போலீஸ் இதுங்க. ஸோ இந்த போலீஸ்மேன் சேசஸ் த தீஃப். A speed of the policeman and the thief are 8 km and 6 km respectively. If the policeman started 10 minutes late, the police will catch the thief at a distance of எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நிறைய தந்திருக்காங்க. இப்போ இதோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் திருடம் போயிருக்கிறானோ, தீஃப் எவ்வளோ தூரம் போயிருக்கிறானோ அதே டிஸ்டன்ஸ் போலீஸ் போனால் தான் திருடனும் பிடிக்க முடியும். அப்போ தீஃப் போன டிஸ்டன்ஸும் போலீஸ் போன டிஸ்டன்ஸும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் இவனை அவன் பிடிச்சிட்டான்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இதுக்கு பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸ்பீட் ஆஃப் த தீஃப் அப்படிங்கிறது 6 கிலோமீட்டர். இது வந்து ஸ்பீட் ஆஃப் த போலீஸ்மேன் 8, ஸ்பீட் ஆஃப் த தீஃப் வந்து 6 கிலோமீட்ரு.
அப்போ 6 km/h இது வந்து தீப் ஓடுது. அப்போ 10 நிமிஷம் வந்து அவன் முன்னாடியே போயிட்டான். யார்? தீஃப். போலீஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 10 நிமிஷத்தில் இவன் எவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்படின்னா, 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் போகிறவன் 10 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பான்னா, 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் 10 அதாவது 60 நிமிஷத்தில் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர்னா 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போயிருப்பானா? 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர்னா தானே 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் வரும். ஸோ அப்போது 10 நிமிஷத்துக்குள்ள அவன் எவ்வளோ தூரம் போயிருப்பான்னா 6 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பான். இப்போ நான் வச்சுக்கோங்க, இது தீஃபு, இங்கே இருக்கிறது போலீஸ். இவன் 6 km/h போவான், இவன் 8 km/h போவான். இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா 6 கிலோமீட்டர் ஆல்ரெடி கிராஸ் ஆகி போயிட்டான். ரைட். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இவன் எவ்வளோ தொலைவில், இவன் எவ்வளோ தொலைவில் இருக்கிறான்னா, இவன் 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் தான் போயிருப்பான், இவன் 1 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் போயிருப்பான். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள கேப் எவ்வளோ இருக்கும்? 8 - 6 2 கிலோமீட்டர் இருக்குமா? அப்போ 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 பேர்த்துக்குள்ள கேப்பு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டுருப்பானுங்க. அப்போது போலீஸ் எப்போ திருடனை பிடிக்கும் அப்படின்னா, 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்ரு வந்து என்ன பண்ணோம்னா, போலீஸ் வந்து திருடனை விட போலீஸ் அதிகமாக போகும். 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்ரு போலீஸ் வந்து அதிகமாக போகும் திருடனை விட. சரி, அப்போ 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்ரு அதிகமாக போகுது அப்படின்னா, அப்போ போலீஸ் வந்து எத்தனை நிமிஷம், 1 கிலோமீட்டர் கேப் மீதி இருக்கா? அப்போ போலீஸு எத்தனை நிமிஷத்தில் இவங்க திருடனை பிடிக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட கான்செப்ட் இப்போது. அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்ரு இருக்கிறவனை பிடிக்கும் அப்படின்னா, அப்போது 10 நிமிஷத்தில் 1 கிலோமீட்ரு 10 நிமிஷத்தில் 1 கிலோமீட்ரு வந்து என்ன பண்ணணும்னா, போலீஸ் வந்து இவன் திருட வந்து இதாக இருக்கிறான். அப்போ என்ன பண்ணோம்னா, இது வந்து அரை மணி நேரத்தில் 30 நிமிஷத்தை கிராஸ் பண்ணிடும். ½ அன் ஹவரில் 1 மணி நேரத்தில் இல்லைன்னா ½ அன் ஹவரில் அது என்ன ஆயிரும், கிராஸ் பண்ணிடும். அப்போது மொத்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. 8 km/h போயிட்டுருக்கு, அரை மணி நேரம். அப்போது 4 கிலோமீட்டர் தொலைவில் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் வந்து திருடனை பிடிச்சிருவாங்க. ஸோ அடுத்தது, ஸோ ராமு ரைட்ஸ் எ சைக்கிள் அட் 10 km/h. ஆஃப்டர் எவரி 10 km he rest for 30 minutes. அண்ட் வாட் டைம் he will cover a distance of 50 km. ஸோ இது பாருங்கள், இது வந்து 0, இங்கே 10, 20 கிலோமீட்ரு, 30 கிலோமீட்ரு, 40 கிலோமீட்ரு, இது 50 கிலோமீட்ரு. ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் அவன் வந்து என்னென்னா ½ அன் ஹவர் கேப் எடுக்கிறான். அவன் 50 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா, 10 km/h டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கான். அப்போ இந்த 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு ராமு வந்து 1 மணி நேரம் ஆகிருக்கும். 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் எவரி 10 km 30 நிமிஷம் பிரேக் எடுக்கிறான், அப்படின்னா அரை மணி நேரம். சரி, அடுத்தது 10லேருந்து 20 போகிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்திருப்பான். 1 மணி நேரம் ஆகிருக்கும். ஏன்னா 10 km/h 10 கிலோமீட்டர் தான் போகிறான். இப்போ இதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்திருப்பான். இங்கேருந்து 10 தாண்டினதுக்காக இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். மறுபடியும் 20 to 30 வர்றதுக்கு ஒரு மணி நேரம் போய் சேர்றதுக்கு. இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம். இங்கே அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கிடையாது, ஏன்னா 50 ரீச் பண்ணிட்டான். இங்கேயும் 50 வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரெஸ்ட் எடுத்தாலும் எது வேணாலும் அது கணக்கில் வராது, ஏன்னா 50 ரீச் ஆகிட்டான். அப்போது 1, 1.5, 2, 3, 4, 4.5, 5.5, 6, 7. ஸோ 7 ஹவர்ஸுங்கிறது தான் ஆன்சர். A person travels equal distance with a speed of 3 km/h, 4 km/h and 5 km/h. It takes a total time of 47 minutes. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், அது நமக்கு தெரியும். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸு, ஒரே டிஸ்டன்ஸை
அவன் போகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிறான்னா, என்ன ஸ்பீடில் போகிறான்னா 3 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகிறான், 4 கிலோமீட்டர் பர் ஹவர், எல்லாம் 5 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகிறான். இதெல்லாம் சேர்த்து அவன் எடுத்துக்கிற டைம் எவ்வளோன்னா 45 மினிட்ஸ். அப்போது என்ன இது எப்படி எழுதலாம்னா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். அப்போது ஃபஸ்ட் தடவை என்ன பண்ணுறான்னா 3 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறான். அதுக்கு வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸை 3 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகிறான், அதே டிஸ்டன்ஸை 4 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகிறான், அதே டிஸ்டன்ஸை 5 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் போகிறான். இப்படி அப்போ இதுதான் அவனோட டிஸ்டன்ஸ் பை அவன் போன டிஸ்டன்ஸு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸு எவ்வளோ போயிருக்கிறான் அப்படிங்கிறது வேணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டைம் எடுத்துருக்குறோம் என்ன போயிருக்கிறான்னு. அதை எல்லாத்தையும் சேர்த்து அவன் 47 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறான்னா அப்போ அவன் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருப்பான். ஸோ இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை, ஸோ அப்போ 47 நிமிஷம் அப்படிங்கிறது இங்கே எழுதிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அவன் மொத்தம் போன டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா 47 செகண்ட்ஸ். ரைட், இதில் பாருங்கள். அப்போ இது எல்லாம் சேர்த்து இவன் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இதெல்லாம் சேர்த்து 47 நிமிஷம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருப்பான் அப்படின்னா நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அப்போது d/3/d/4 + d/5 இது ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். 3 12, 4 இங்கே 4d + 3d, அப்போ எவ்வளோ ஆச்சு 7d + 12 ப்ளஸ் மறுபடியும் d/5 இந்த இது கூட ஆட் பண்ணுங்க. 12 60, 35d + 12d, அப்போ எவ்வளவு 47d/60 ஈக்குவல் டு எவ்வளவுனா 47. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா அவன் போனது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா நமக்கு அவன் போன மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 47, இது வந்து ஒரு 5. அப்போ டோட்டலாக அவன் போனது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போயிருப்பான் அப்படின்னா இது அப்படியே இங்கே வந்தால் இன்வெர்ட் ஆகும்போது 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா போயிருப்பான். ஸோ அடுத்தது, A can complete a journey in 8 hours. It covers half the distance at 40 km and rest at 60 km. Then the length of the journey எவ்வளோ? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எப்போ போல் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. அப்போ கம்ப்ளீட் ஜேர்னி வந்து 8 ஹவர்ஸ் நடக்குது. அதில் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து 40 கிலோமீட்டரில் போகிறான். அதே மாதிரி ரெஸ்ட்டை வந்து 60 கிலோமீட்டரில் போகிறான். 8 ஹவரில் நடக்குது எல்லாமே அப்படின்னா டைம் ஈக்குவல் டு d/s. இது அப்படியே இங்கே மாற்றி எழுதிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் 40ல் போகிறான். இன்னொரு ஆஃப் டிஸ்டன்ஸை எப்படி போகிறான்னா 60ல் போகிறான். அப்போது இவனுக்கு எவ்வளோ நேரம் டோட்டல் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, அதாவது இது T1 இது T2 ஈக்குவல் டு டோட்டல் டைம் 8 மணி நேரம் எடுத்துக்குது. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸு அவனோட லென்த் அப்படிஞ்சிடும். அப்போது 6 24, இப்போ என்னென்னா 60d/2 ப்ளஸ் 40d/2. அப்போ அதே மாதிரி இது 30, இது வந்து 20. அதே மாதிரி 50d/2400 ஈக்குவல் டு 8. அப்போ d வேணும்னா 8 × 2400/50. அப்போ இது கட் ஆயிரும். இது வந்து 4 5 20 8 5. அப்போது 392 கிலோமீட்ரு அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான். சார் 384 கிலோமீட்ரு. ஓகே.